இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஈவினிங் டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய குயிக்காகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு கட்லெட், சிக்கன் கட்லெட்டும் அதோட சுலைமானி டீ. இந்த சுலைமானி டீ வந்து ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக குடிக்கிற லெமன் டீயோட அதே போல் பால் ஊற்றி குடிக்கிற டீயோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழத்தை எலுமிச்சப்பழத்தை ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டோன்னா சூப்பரான இந்த சுலைமானி டீ நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அருமையான சுலைமானி டீ ப்ளஸ் ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸோடு இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் கெச்சப்போட அப்படி இல்லைன்னா க்ரீன் சட்னியோட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கெச்சப்போட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீன் சட்னியோட சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பரான இந்த சிக்கனில் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை பாயில் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் உருளைக்கிழங்கு நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதுவும் பாயில் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. சில்லி ஃப்ளாக்ஸு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஜீரக பொடி ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க பச்சை மிளகா கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி முன்னாடியே போட்டிருக்கணும். ஸோ நான் மறந்துட்டேன், இப்போ போட்டிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரிசி மாவு கடல மாவு மட்டும் போடலாம். அரிசி மாவு எதுக்கு போட்டிருக்கோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் தயிர் எதுக்கு போட்டிருக்கேன்னா நம்ம சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், ஹார்ட் இல்லாமல் சாஃப்ட் ஆகும், அதுக்காக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நமக்கு உப்பு காரம் எல்லாம் போதுமானு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது இந்த ஸ்நாக்ஸோடு சேர்த்து நம்ம சுலைமானி டீ செய்ய போகிறோம். சுலைமானி டீ செய்கிறதுக்கு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதோட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எல்லாத்தையும் இடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது இடித்தது நம்ம எடுத்து வச்சாச்சு. இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இடிச்சாச்சு. இது தனியாக இதை வச்சுக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சம் டீ தூள் எடுத்துக்கோங்க. டீ தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், ஏன்னா கசப்பு தன்மை வந்துடக்கூடாது. அதோட சர்க்கரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம டீ போட போகிறோமோ அந்தளவுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டீ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஒரு சாஸ்பானில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா இந்த அளவு கொதிக்கும் போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து இதோட சாரெலாம் அதில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இப்போவே நமக்கு இதோட கலர் சேஞ்ச் ஆக தெரியுது பாருங்கள். இது நல்லா கொதிக்க நல்லா இதோட சாரெலாம் நல்லா இறங்கி நல்லா டீ நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வச்சுடுவோம்.
கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி விட்ருங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. எண்ணெய் நல்லா கொதி நிலைக்கு வந்த பிறகு அடுப்பை சிம் பண்ணிடணும். ஸோ இப்போது இதை வந்து இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட்லெட் ஆட்டம் வடையாட்டம் நம்ம ரெடி பண்ணி இதில் போட்டு விட்டுடலாம். ஸோ இது நம்ம எதுலேயும் டிப் பண்ண தேவையில்லை. இப்படி டைரெக்டாக நம்ம இதில் எண்ணெயில் போட்டுடலாம். இந்த அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சாதான் நமக்கு வந்து அந்த உள்ள வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகும். ஏன்னா மற்ற பொருளாக நல்லா வெந்ததான் நமக்கு வந்து சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஆனால் நம்ம போட்டிருக்கிற மாவு வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சம் அதுக்கு உள்ள வரைக்கும் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ டக்கு டக்குன்னு போட்டு எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நம்ம அந்த டீ கொதிக்கிற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் சுலைமானி டீயோட இந்த ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது சூப்பராக திருப்ப வருது பாருங்கள், நல்லா அருமையாக. ஸோ அடியில் ஒட்டிக்காமல் நல்லா வருது பாருங்கள். கொஞ்சம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து இதை திருப்பினோன்னா அடியில் ஒட்டாமல் உடையாமல் நல்லா சூப்பராக வரும். இந்த அளவுக்கு இது நல்லா ப்ரௌன் ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா சூப்பராக உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இது நம்ம இதுலேருந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே போல் அடுத்த ரவுண்டும் போட்டுடலாம். எண்ணெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான், அது அதிகமாக எண்ணெய் வந்து குடிக்காது. ஸ்நாக்ஸு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம இந்த சுலைமானி டீயோட இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான சுலைமானி டீ ப்ளஸ்ஸு சிக்கன் கட்லெட். ஸோ அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விட பிறகு உங்கள் விஷயம் எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.